ஹல்லேலூயா. அந்த புதிய மாதத்திலும் கர்த்தர் நம்மை இந்த வாரத்திலே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். எனவே நாம் யாவரும் தலைகளை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்திலே முழங்கார் பணியிட்டு நம்மை சென்ற மாதம் முழுவதிலும் நடத்தின நல்ல தெய்வத்தை பார்த்து, ஆண்டவரே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்கள், உமக்கு நன்றிகள் என்று சொல்லி மனதார ஸ்தோத்தரிக்க போகிறோம். அவருடைய கிருபைகள் காலைதோறும் புதிதாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அந்த புதிய கிருபைகளை பெற்றுக்கொண்டவர்களாய் இந்த மாதத்திலே எனக்கு வேண்டிய பலத்தை எனக்கு தாரும் என்று சொல்லி உண்மையான இருதயத்தோடு கூட அவரை ஆராதித்து சென்ற மாதம் வரைக்கும் எத்தனையோ நன்மைகள், எத்தனையோ கிருபைகளை அவர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் இனிமேலும் செய்கிறதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். எனவே எல்லாரும் நல்ல மனதார் அவர் செய்த நன்மைகளை எண்ணி, அவர் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதித்த எல்லா காரியங்களையும் எண்ணி, ஆண்டவரே எல்லாம் நன்மைக்கு ஏதுவானவைகள், எல்லாம் என்னை ஊன்ற கட்டக்கூடியவைகள், எல்லாம் என்னை பலப்படுத்தக்கூடியவைகள், எல்லாம் என்னை ஓடச் செய்யக்கூடியவைகள் என்று சொல்லி நன்றியோடு நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. முழு இருதயத்தோடு கூட நான் உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நான் உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்க எனக்கு நல்ல கிருபைகளை தந்து கொண்டிருக்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி ஆண்டவரே, உம்மை நான் நன்றியோடு துதிக்கிறேன் என்று சொல்லி எல்லாரும் ஓ ஜீசஸ் இந்த காலை பொழுதிலே மனதார அவரை ஸ்தோத்தரிக்க வந்திருக்கிற எல்லாரும், ஆண்டவரே நீர் பெரியவர், நீர் சர்வ வல்லமை உள்ள தேவன் ஆண்டவரே, சாவாமை உடையவர் ஐயா, எங்கும் வியாபித்திருக்கிறவரப்பா, எங்கள் மத்தியிலே உலாவுகிற எங்கள் பரிசுத்த தெய்வன். இன்றைக்கும் நாங்கள் உம்மை ஆராதிக்க வந்திருக்கிற இந்த நேரத்திலே, இந்த முதல் வாரத்திலே அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், உம்முடைய பந்திக்கும் எங்களை ஆயத்தப்படுத்தும் விதம் எங்கள் ஆராதனை மாற்றப்படுவதாக என்று சொல்லி நல்ல உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பரிசுத்த இருதயத்தோடு கூட கர்த்தரை தரிசிப்போமாக, கர்த்தரை தரிசிப்போமாக. எல்லாரும் ஹல்லேலூயா. நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் பெரியவர், நீர் பெரியவர், நீர் பெரியவர், சர்வ வல்லமையுள்ளவர் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்தினாலும், 1000 நாவுகள் இருந்தாலும், 1000 வருடங்கள் இருந்தாலும் அந்த நன்றி செலுத்துகிறதற்கு போதாதப்பா. ஏனென்றால் நீர் செய்த நன்மைகள் அவ்வளவு அதிகம் ஐயா, எண்ணி முடியாது, கணக்கில் வைக்க முடியாது ஆண்டவரே. அதற்கு ஒரு அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ண முடியாதப்பா, அவ்வளவு நன்மைகள் எங்கள் வாழ்க்கையில செய்திருக்கிறீரே. நன்றி அப்பா. நல்ல யோசித்து துதிக்கலாமா? அவருடைய நன்மைகளை ஒரு பக்தன் இப்படியாய் சொல்லுகிறான், ஒவ்வொன்றா எண்ணி துதி என்று சொல்லி. ஆமே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சென்ற மாதம் வரைக்கும் நம்ம ஸ்தோத்திரம், இந்த ஒரு நாள் இந்த காலை பொழுதை எடுத்துக்கொண்டாலும் அவர் செய்த நன்மைகள் ஏராளம். நமக்கு முழிக்க விழிக்க ஆண்டவர் கிருபை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஜீவனை கொடுத்திருக்கிறார், துதிக்க சுவாசத்தை கொடுத்திருக்கிறார், நடக்க பலத்தை கொடுத்திருக்கிறார், ஆலயத்திற்கு ஓடி வருகிறதற்கு வாஞ்சையை கொடுத்திருக்கிறாரே. நன்றி, நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நீர் பெரியவர், நீர் மகத்துவம் உள்ளவர் ஆண்டவரே, நீர் மாறாதவர் ஐயா, நீர் மாறாதவர் ஆண்டவரே. உங்களை நாங்கள் முழு இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவருக்கு எப்பவும் பிடிக்கிறது, என் மகன் முழுமையும் செலுத்த வேண்டும், அவன் முதல் கனியை எனக்கு செலுத்த வேண்டும், முதல் பலனை எனக்கு செலுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். எல்லாரும் கூடி வந்திருக்கிற எல்லாரும், ஆண்டவரே நான் முடிந்த வரைக்கும் என் முழுமையை உமக்கு தருகிறேன் ஆண்டவரே, என் ஃபர்ஸ்ட் உமக்கு தர்றேன்னு சொல்லி நல்ல ஆராதிங்க பார்க்கலாம். ஆண்டவர் நம்முடைய துதிகளிலே பிரியப்படுகிறவர். யார் நம்மை துதிய விரும்புகிறாங்களோ இல்லையோ சரி, யார் நம்முடைய பாடலை விரும்புகிறாங்களோ இல்லையோ சரி, கர்த்தர் விரும்புகிறார், அவர் நேசிக்கிறார், அவர் அதிலே உலாவி வருகிற தேவனாய் இருக்கிறார். எனவே நல்ல சத்தத்தை உயர்த்தி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கவலைகளை மறந்து ஆண்டவரே நல்ல சந்தோஷத்தோடு கூட துதிக்க போகிற நல்லவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. வல்லவரே உமக்கு நன்றி அப்பா. துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிறவர், ஹல்லேலூயா. எங்கள் மத்தியிலே உலாவுகிற எங்கள் தகப்பனே உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நீர் மகத்துவமான காரியங்களை எங்கள் வாழ்க்கையிலே செய்தீரே. நன்றி ராஜா, நன்றி ராஜா. பெரியவரே, மகத்துவம் உள்ளவரே, அற்புதரே, சிறந்தவைகளை எங்கள் வாழ்க்கையிலே செய்தவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா. மனதார நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் கால்கள் தடுமாறின போது, நாங்கள் விழுந்த போது எங்களை தூக்கிவிட்டோம் அன்பின் தயவுக்காக நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. எங்களை தோளிலே சுமந்தீரப்பா, எங்களை பலப்படுத்தினீரே ஆண்டவரே. எங்கள் கரங்களை பிடித்து எங்களை
தந்தீங்களே. எங்களை ஒவ்வொரு நாளும் உம்முடைய பரலோகத்து ராஜ்யத்துக்கு எங்களை பரிசுத்தப்படுத்துறீங்களேப்பா. அதற்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. என் குடும்பங்களை நடத்துறீங்களே, சொல்லுங்க பார்க்கலாம். எங்க குடும்பத்தை நடத்துனீங்களே, என் பிள்ளைகளை நடத்துனீங்களே, என் கணவன் மனைவி பிள்ளைகளை நடத்துனீங்களே, உமக்கு நன்றி அப்பா. எண்ணக்கூடாத அதிசயங்கள் நாங்க ஆராய்ந்து பார்த்தாலும் இது எப்படி என் வாழ்க்கையில நடந்தது என்கிற அதிசயங்களை செய்தீங்களப்பா. நாங்க உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மோடு கூட உறவாட கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. அப்பா, நீர் மகத்துவம் உள்ளவர், நீர் பரிசுத்தர், நீர் மாறாதவர் ஆண்டவரே. எங்கள் மத்தியில உலாவுகிற நல்ல தகப்பனா இருக்கிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். உன்னதரே உமக்கு ஸ்தோத்திரம், உயர்ந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் நல்ல துதிங்க பார்க்கலாம். ஆண்டவரே நீர் மகத்துவம் உள்ளவர். ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி துதிக்க துதிக்க வேதம் சொல்லுகிறது, நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். அவருடைய நாமத்திலே சுகம் உண்டு, அவருடைய நாமத்திலே பலன் உண்டு. கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே அந்த பலத்திற்காய் அந்த சுகத்திற்காய் நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்திலே சாய்ந்து போனாலும் அதன் ஜனங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். ஒரு நதி உண்டு, அது நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவருடைய சமூகத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அதில் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தி, ஒரு நதி உண்டு, அது நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். இந்த ஆலயத்திற்குள்ளே ஒரு நதி உண்டு, துதி என்கிற நதி உண்டு, ஸ்தோத்திரம் என்கிற நதி உண்டு. அது தேவனுடைய சமூகத்தை சந்தோஷிப்பிக்கும். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தி, அதன் தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுகிறார். துதிக்கிறவர்களுக்கு சகாயம் பண்ணுகிறவர், ஆண்டவரை போற்றுகிறவர்களுக்கு, ஆண்டவரை உயர்த்துகிறவர்களுக்கு ஆண்டவர் அதிகாலையிலே சகாயம் பண்ணுகிறவர். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? ஓ நன்றி ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். நல்ல கரங்கள் அசைத்து ஒரு 2 நிமிஷம் அப்பாவுடைய அன்பை எண்ணி நல்ல போற்றி துதிக்கலாமா? நீ செய்த நல்ல ஆண்டவரே கிரியைகளுக்காக நன்றி ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில பாராட்டின எல்லா, அனுமதித்த எல்லா நன்மைகள் ஆண்டவரே, தீமையா எங்களுக்கு தோன்றினவைகள் எல்லாவற்றிற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அது ஒருபோதும் எங்களை சேதப்படுத்தினதில்லை ஆண்டவரே. நாங்கள் கஷ்டப்பட்டாலும் அது பிற்பாடு ஆசீர்வாதமாக நடக்க செய்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நல்ல துதிங்க பார்க்கலாம். இயேசுவின் நாமத்தினால எல்லாவற்றுக்கும் நன்றி செலுத்துங்கள் என்று வேதம் சொல்லி இருக்கிறதே. ஸ்தோத்திரத்தோடு கூட அவருடைய சமூகத்திலே துதிபலிகளை செலுத்துங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. நல்ல அந்நிய பாஷைகளை பேசி உங்களை விட்டு கொடுங்க பார்க்கலாம். விட்டு கொடுத்து ரிபலா துனா ஷகபௌரியாந்தடா ரிபல மௌஷியாக்கரபாரியாந்தடா நல்ல மனதார நல்ல நல்ல விடுதலையோடு கூட ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya hallelujah ரிமாதரா ஷபலபரபா ரிகபதனா ஷகதரபலபரபதர கதரி விதர பௌதரபா ரிமகதரா ஷகதர பௌதர பலபரபா. நன்றி அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ராஜா, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. மகத்துவம் உள்ளவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்ணுகிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஹalleluya, நன்றி ஆண்டவரே. எத்தனை பேர் ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக அவரை துதித்து கொண்டிருக்கிறோம்? உண்மையான இருதயத்தோடு கூட நல்ல கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்ல போகிறோம். நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே. சொல்லலாமா? நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே. சொல்லுங்க, நன்றி நன்றி இயேசுவே. அதிசயமாய் இதுவரையில் நடத்திவந்தவரே.
அந்நிய பாஷைகளை பேசி நன்றி நன்றி இயேசுவே. ரிமாலா துடாஷே நன்றி நன்றி. அந்நிய பாஷைகளை பேசி அப்பா நீங்க செய்த நன்மைகளுக்காக, உங்க கிருபைகளுக்காக, உங்க தயவுக்காக, உங்க மகத்துவக்காக, உங்க இரக்கத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி நன்றி இயேசுவே. ஒரு விசை சொல்லுவீங்க ஆண்டவரை பார்த்து நன்றி இயேசுவே. நன்றி நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா. எத்தனை பேரால சொல்ல முடியும் என் கால்களை தடுமாறாமல் அவர் நடத்தினார். ஆமென். நான் கீழே விழ நினைத்த போது அல்லது என்னுடைய சூழ்நிலைகள் என்னை தள்ளும் போது ஆண்டவர் என் பாதங்களை பலப்படுத்தினார் என்று சொல்றவங்க ஆமென். மான் கால்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். நல்ல கரங்களை உயர்த்தி எல்லா மேடுகளையும் எல்லா மலைகளையும் தாண்டி செல்லக்கூடிய நல்ல கால்களை கொடுத்து விழுந்த போதெல்லாம் தோளிலே தூக்கி சுமந்தாரே, தோளிலே தூக்கி சுமந்தாரே. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தி ஹல்லேலூயா. ஒரு விஷயம் ஆண்டவரை உயர்த்தி கால் தடுமாறாமல் கண்ணீரில் மூழ்காமல் கண்மணி போல் என்னை காத்து வந்தி. சொல்லுங்க. கால் தடுமாறாமல் கண்ணீரில் மூழ்காமல் கண்மணி போல் என்னை காத்து வந்தி. இந்த நாள் வரையும் என்னை கொண்டு வந்தி. இன்னுமாய் கிருபை தந்து காயுதி. இந்த நாள் வரையும் என்னை கொண்டு வந்தி. இன்னுமாய் கிருபை தந்து காயுகிறீ. கரங்களை உயர்த்தி இம்மானேசம் நீர் காண்பிக்க என்னில் ஒன்றும் இல்லையே. உம் அன்புக்கு இணையில்லையே. உணர்ந்து சொல்லுங்க. இம்மானேசம் இம்மானேசம் நீர் காண்பிக்க என்னில் ஒன்றும் இல்லையே. உம் அன்புக்கு இணையில்லையே. ஒன்று செய்வேன் நன்றி சொல்லுவேன் நன்றி இயேசுவே. கரங்களை உயர்த்தி நன்றி நன்றி இயேசுவே. உமக்கு நன்றி அப்பா நன்றி. உண்மையா சொல்லுகிறவர்களுடைய இருதயம் பூரிப்பினால் சந்தோஷத்தினால் நிரம்பும். நல்ல அந்நிய பாஷைகளை பேசி நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. நன்றி நன்றி இயேசுவே. சொல்லுவோமா. நன்றி இயேசுவே. உமக்கு நன்றி நன்றி இயேசுவே. அதிசயமாய் அதிசயமாய் இதுவரையில் நடத்தி வந்தவரே. நன்றி நன்றி இயேசுவே. கரங்களை உயர்த்தி அதிசயமாய் இதுவரையில் நடத்தி வந்தவரே. நன்றி நன்றி இயேசுவே. நல்ல கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோம். நன்றி இயேசுவே. ராமா ஷகத ரபலா. நன்றி நன்றி இயேசுவே. என்னை அழைத்தவரே, உயர்த்தினவரே. ஒரு நன்றியின் அபிஷேகம் ஆண்டவரே. துதியின் அபிஷேகம் இயேசுவே. Praise God. நன்றி இயேசுவே. நன்றி. நல்ல வாய்களை திறந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோம் நன்றி நன்றி இயேசுவே. ஒரு விசையாய் கரங்களை அசைத்து நன்றி இயேசுவே. Praise God. நன்றி நன்றி இயேசுவே. நல்ல கரங்களை தட்டி அந்நிய பாஷைகளை பேசி அந்நிய பாஷைகளை பேசுகிறவன் அவரோடு கூட ரகசியங்களை அவரோடு கூட பேசுகிறான். அவர் அவனை முத்தமிடுகிறார், அபிஷேகிக்கிறார். அந்த நேரத்தில் நல்ல கரங்களை தட்டி ஓ ராமா தாரா ஷகபலபா. நீர் எங்களுக்கு ஆண்டவரே அற்புத விதமாய் நடத்தின பாதைகள் எல்லாவற்றுக்காக நன்றி ஆண்டவரே. ஓ ராதுரா ஷகபா லியாகரா துடகரா பௌஷியாந்தனா ரிமா காரா ஷகலா தடா ரிமா மாமா மாஷேகாதரா. நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். தூதர்களுக்கு அவர் கட்டளையிடுவார்,
அதை செய்து முடிப்பார்கள். ஆனாலும் அவர்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். யோசிச்சு பாருங்க, ஆராதிக்கிறதுக்கென்றே நியமிக்கப்பட்டார்கள். அவர் என்ன செய்கிறார், ஏது செய்கிறார், சொல்லுகிறதை செய்வாங்க, அவரை ஆராதித்துக் கொண்டே இருப்பாங்க அவருடைய மகிமையை பார்த்து. ஆனால் நாமோ அப்படி அல்ல. அவர் நம்மிடத்தில் அன்பு கூறுகிறார், நம்மோடு கூட பேசுகிறார், நம்மை தட்டி கொடுக்கிறார், தகப்பனும் தாயுமா இருக்கிறார். இந்த வேளையில ஸ்தோத்திரம், அவரை ஆராதியாமல் இருக்க முடியுமா? அப்படி எழும்பி நின்று ஆண்டவரை பார்த்து நாம் சொல்ல போகிற, ஆண்டவரே இன்றைக்கு யார் ஆராதித்தாலும் சரி, தூதர்களே ஆராதித்தாலும் ஆண்டவரே நான் இன்னும் அதிகமாய் உம்மை துதிப்பேன் என்று சொல்றவங்க நல்ல கொஞ்ச நேர கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஆராதிங்க பார்க்கலாம். இருக்கிற இடங்களிலே எழும்பி நின்று, ஆண்டவரே நான் உம்மை ஆண்டவரே உண்மையோடு கூட ஆராதிக்கிறேன், ஆவியோடு கூட ஆராதிக்கிறேன். தேவதூதர்களுடைய ஆராதனையை காட்டிலும் ஆண்டவர் நம்முடைய ஆராதனை விரும்புகிறார். கிருபையினால் அவரை ஆராதிக்கிறவர்களுடைய இருதயத்தை அவர் பார்க்கிறார். துதியினால் நிறைந்து எந்த சூழ்நிலையில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறவர்களை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு செய்த நன்மைகள் எல்லாவற்றையும் நினைத்து, ஓ ராமா ஷகா பாகா ரிமல துடா ஷபலபா, வாலிப பிள்ளைகள் எல்லாம் நன்றி செலுத்துங்க. எத்தனையோ பேர் இந்த கொரோனால மரித்து போய்விட்டார்கள். ஆண்டவர் நமக்கு ஜீவனை கொடுத்தாரு. சென்ற மாதம் முழுவதும் உங்களை காத்தாரு. இன்றைக்கும் படிக்கிறதற்கு நல்ல வழிவாசல்களை திறந்து தந்திருக்கிறாரு. நல்ல கரங்களை தட்டி, ஓ பெரியவங்க எல்லாம் ஆண்டவர் ஃபீஸ் கட்டும்படி உதவி செய்திருக்கிறாரு. அதை நினைச்சு துதிப்பீங்களா? அதை நினைச்சு துதிப்பீங்களா? நன்றி அப்பா, நன்றி ராஜா. எவ்வளவு நன்மைகள் ஆண்டவரே, எவ்வளவு நன்மைகள் ஆண்டவரே, எவ்வளவு நன்மைகள் ஆண்டவரே. நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். எனவே நாம் துதிக்க வேண்டியது உண்மையாய் துதிக்க வேண்டும். நல்ல கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, praise God, hallelujah. பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன், உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். உனது ஸ்தோத்திரத்தோடு கூட கர்த்தாவே எழுந்தருளும். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். சொல்லுங்க, உங்க ஆலயத்தில் நாங்கள், ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். துதிப்போம் துதிப்போம் துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே. நல்ல கண்களை மூடி வாலிப பிள்ளைக்கு அபிஷேகத்திற்கு கேளுங்க. ஆண்டவரை இன்னும் நாம் துதிக்கிறோம். தாவீதை போல கர்த்தாவே எழுந்தருளும். உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். சொல்லுங்க, உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். எனவே துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா, இயேசுவே கர்த்தாவே அங்கே தூதர்களை காட்டிலும் அதிகமா ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை, சர்வ சிருஷ்டிகரே வல்லவரே. உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை, சர்வ சிருஷ்டிகரே. எனவே துதிக்கிறோம், சேர்ந்து துதிக்கிறோம், நாங்கள் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா, இயேசுவின் நாமத்தினாலே ஆமென், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். இங்கே பரலோகமே உம்மை துதிப்பதா, அல்லேலூயா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். சேர்ந்து வந்து ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். துதியும் கனவும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். சொல்லுங்க, செலுத்துங்க. துதியும் பிரபாஷகமா துதா எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். நாங்கள் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஒரு அபிஷேகம், ஒரு உன்னதமானவருடைய பிரசன்னத்தை உணர்கிற எல்லார் மீது
துதி நாளை ஆமே ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா உங்க பிள்ளைகள் நாங்கள் கர்த்தாவே நாங்களும் சேர்ந்து துதிக்கிறோம். ஆண்டவரே ஆலயத்தில் நம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். பரலோகமே பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். உண்மையாய் நாங்களும் ஆலயத்தில் இன்று துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை. சர்வ சிருஷ்டிகரே சொல்லுங்களேன். உம்மை போல் 1000 பேர் இருந்தாலும் என் தெய்வத்தை போல் ஒருவரும் இல்லை. அல்லேலூயா துதிக்கிறோம். நாங்கள் துதிக்கிறோம். ஒன்றாக உணர்ந்து துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம். உணர்ந்து உம்மை போல தெய்வம் இல்லை ஆண்டவரே. ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். பரலோகமே உம்மை துதிப்பதா ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். சொல்லுவோமா? துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். எல்லாம் துதியும் கனமும் மகிமை எல்லாம் இயேசு ராஜாவுக்கு செலுத்துகிறோம். துதிக்கிறோம். நாங்கள் துதிக்கிறோம். நல்ல அந்நிய பாஷைகளோடு கூட ஒரு நன்றி உள்ள இருதயத்தோடு கூட அப்பாவை உயர்த்தி எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தினாலே துதிக்கிறோம். ஒன்றாக கட்டுகள் உடைக்கப்படுகிற நேரம், சோர்வுகள் மாறுகிற நேரம், அல்லேலூயா தேவ பலத்தோடு எழும்புகிற நேரம், ஆமென், ஒரு பெரிய மகிமையை உணர்கிற நேரம். துதிக்கிறோம். ஒன்றாக கூடி துதிக்கிறோம். நல்ல அபிஷேகத்தோடு துதிக்கிறோம். உங்க பிள்ளைகள் நாங்கள் ஓ ராமா ஷகதரா காலா தரா ஓ ராமா துடாஷே துதிக்கிறோம். நல்ல கரங்களை தட்டி ரிமா பாபா துடாஷகலதனா ரிமா காலா துடாஷேகா ஓ ராமா துடாபரா ஷேகபாலபா. ஒரு பெரிய அபிஷேகம், ஒரு பரலோகத்தின் அபிஷேகம். ஓ ரிமா துடாஷே, உன் குறைவுகளை மாற்றுகிற அபிஷேகம், நிறைவான பாதையிலே நடத்துகிற அபிஷேகம். எந்த இடத்துல நீ சோர்ந்து போனாயோ அதே இடத்துல உன்னை தேற்றுகிறதற்கு தூதர்கள் இறங்குகிறதை ரிமா லா துடாஷகபா ரிமா துடாஷேகா. அந்த சிலுவையில் நிழல் உன்னை மூடுகிறதை இப்பொழுது நீ உணர்வாயாக. உன்னை தேற்றுகிறதற்கு ஒரு கரம் உண்டு. உன்னுடைய கண்ணீரை ஆற்றுகிறதற்கு ஒரு கரம் உண்டு. உன்னை தோளிலே சுமக்க, உன்னை அடித்த அதே கரங்கள் உன் காயங்களை கட்ட வருகிறது. நல்ல கரங்களை தட்டி நன்றி செலுத்தி ரபா ஷேகா துடா ஷிகா லபா ரபா. ஹalleluya hallelujah hallelujah ரிபா ஷிகா பாரா துடா தியா கரபா. துதிக்கிறோம். ஒன்றாக கூடி துதிக்கிறோம். எத்தனையோ நேரம் ஆலயத்தை மறந்துருங்களா? அப்போ உணர்ந்து துதிக்கிறோம். சொல்லுங்க துதிக்கிறோம். ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம். இயேசுவை நாங்கள் துதிக்கிறோம். ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம். ஒன்றாக கூடி துதிக்கிறோம். கரங்களை உயர்த்தி உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். உந்தன் நாமம்
உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா இயேசுவே துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. உம்மை போல் ஒரு தெய்வம். உணர்ந்து சொல்லுங்க, உங்க சத்தம் மாத்திரம் உயரணும். சர்வ சிருஷ்டிகர் ஃபீல் பண்ணி சொல்லுங்க, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க பார்க்கலாம். உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை. சர்வ சிருஷ்டிகரே உம்மை உயர்த்துகிறோம், துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். நாங்கள் எல்லோரும் சேர்ந்து துதிக்கிறோம். யேசப்பா துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். ஆண்டவரை பார்த்து துதியும் கனமும் மகிமையும் என் நிமித்தம் இயேசு ராஜாவுக்கு ஒவ்வொரு நாளும் வரும். எத்தனை பேர் சொல்றீங்க? 2 பேர் கரங்களை உயர்த்தி, எல்லாம் 2 கரங்களை உயர்த்தி நான் இனிமே உமக்கு மகிமை செலுத்தும். எல்லா நேரங்களும் ஆண்டவரே உமக்கு வாழுவோம். ஆண்டவரே உமக்காக துதிக்கிறோம், இயேசுவை துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். நல்லவரை வல்லவரை துதிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம், குடும்பமாய் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த உலகத்திலே சிங்கத்தின் குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடந்தாலும் அவரை துதிக்கிற தேவ ஜனங்களுக்கு, அவரை துதிக்கிற தேவ ஜனங்களுக்கு காடைகளை அனுப்புகிறவர், மன்னாவினால் போஷிக்கிறவர். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே. சிங்க குட்டிகள் வேதம் சொல்லுகிறது, ராஜா சொல்லுகிறான், சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினி கிடந்தாலும் அவரை தேடுகிற ஒரு சந்ததிக்கு ஒரு நாளும் குறைவில்லை. அவர் அவர்களை போஷிக்கிறார், அவரே அவர்களை நடத்துகிறார், அவரே அவர்களை உடுத்துவிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நாள் வரைக்கும் உங்களை நடத்தினவரை நல்ல முழு பலத்தோடு கூட அந்நிய பாஷைகளை பேசி எங்களை நடத்தின எல்லா பாதைகளுக்காக நன்றி ஆண்டவரே. எங்களை உணவளித்தீர், எங்களுக்கு உணவளித்தீர், மன்னாவினால் போஷித்தீர் ஆண்டவரே. ஆண்டவரே, காசு இல்லாத நேரங்களிலே வானத்தின் பலகணிகளை திறந்து எங்களை நிரப்பினீர், எங்களுக்கு அடுத்த உயர்வை தந்தீர். நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். எத்தனை பேர் ஆண்டவருடைய அன்பை உணர்றீங்க? பாடலுக்காக பாடுகிற ஒரு கூட்டம் இருந்தாலும் அன்பை உணர்ந்து பாடுகிற ஒரு கூட்டமா இருக்க வேண்டும். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? வேதம் சொல்லுகிறது, சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடந்தாலும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து, சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. எல்லாரும் உற்சாகத்தோடு கரங்களை தட்டி பாட போகிறோம். சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்க குட்டிகள் நல்ல உணர்ந்து சந்தோஷத்தோடு ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே, குறையில்லையே, குறையில்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சொல்லுவோம், குறையில்லையே, குறையில்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு
உயர்த்துவார், அலங்கரிப்பார். விசுவாசத்தோடு சொல்லுவீங்களா? ஜீவனுள்ள நாட்களெல்லாம் அந்த கிருபை என்னை தொடரும். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. இந்த உலகத்தில் இருக்கிற தெய்வ பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. உலக மனிதனை பாருங்க, நம்மளை விட நல்லா இருக்கான், நம்மளை விட வசதியா இருக்கிறான், அவனுக்கும் ஒரு நன்மையும் குறைபடவில்லை. அவனுக்கு கார் இருக்கு, பங்களா இருக்கு, சொத்து இருக்கு, சுகம் இருக்கு, வசதிகள் ஏராளம் இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் நம்மளை விட அதிகமாகவே அவனுக்கு இருக்கு. ஆனால் அவனுடைய ஆத்துமாவை தேற்றுவதற்கு ஆள் கிடையாது. அல்லேலூயா. நமக்கு கொஞ்சமாக இருந்தாலும் அந்த கொஞ்சத்தில் ஒரு சந்தோஷத்தை தேவன் கொடுக்கிறார். அல்லேலூயா. இந்த ஆத்துமாவில் தேற்றுதல் இல்லைங்கிறதுனால தான் தற்கொலை பண்ணிக்கலாமான்னு பார்க்குறான். தற்கொலை பண்ணி செத்துடலாமா, ஏன்னா வாழ முடியல, துன்பத்தை ஃபேஸ் பண்ண முடியல, பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண முடியல, போராட்டங்களை சகிக்க முடியல. தேவ பிள்ளையே, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும்போது என்ன நடக்குது தெரியுமா? பிரச்சனை வராதுன்ட்டு இல்லை, அந்த பிரச்சனைகளை தாங்கி சமாளித்து அதை மேற்கொண்டு அந்த சத்துருவை ஜெயித்து வாழ்வதற்கு கர்த்தர் நம்முடைய ஆத்துமாவை தேற்றுகிறார். அல்லேலூயா. ஆத்துமாவை தேற்றுகிறார், ஆவி பொழிகின்றார். ஆத்துமாவை ஒரு அபிஷேகத்தை கொடுத்து என்னை நடத்துகிறார். பாடுங்க, எல்லா குறைகளையும் இந்த மாதத்தில் ஆண்டவர் நிறைவாக்கி சம்பூரணமாய் நடத்துவார். குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்தி விசுவாசத்தோட அறிக்கை பண்ணுங்க பார்க்கலாம். குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். என்னை
குறையில்லையே, குறையில்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை. சத்தமா நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். குறையில்லையே, குறையில்லையே. எஸ், எங்களுக்கு ஒரு குறை இல்லப்பா. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. மகிமைக்காக ஸ்தோத்திரம், நம்முடைய ஆளுகைக்காய் ஸ்தோத்திரம், நம்முடைய அன்புக்காய் ஸ்தோத்திரம், நம்முடைய அரவணைப்புக்காய் ஸ்தோத்திரம். நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரை நீர் உற்சாகப்படுத்தினதுக்காய் ஸ்தோத்திரம், நம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தினதுக்காய் ஸ்தோத்திரம். ஆவியில ஒரு விடுதலை கொடுத்து உம்மை ஆராதிக்க வைத்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம், இயேசுவின் மூலம் பிதாவே. சங்கீதம் 34 அதிகாரம் 10 வசனத்தை வாசிக்கிறேன். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. இந்த 2021 ஆண்டு அக்டோபர் மாதம் தேவன் நம்மை பார்த்து சொல்கிறார், நீ என்னை தேடினால் உனக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. வாழ்க்கையில் பலவிதமான பயங்கள் நமக்கு வருகிறது. நம்ம எதிர்நோக்கி இருக்கிற வாழ்க்கை, நம்ம எதிர்நோக்கி இருக்கிற தேவைகள், இதையெல்லாம் பார்க்கும்போது பயம் வருகிறது. எப்படி சமாளிக்கப் போகிறேன், எப்படி இவைகளை கடந்து போகப் போகிறேன் என்கிற ஒரு பயம் வரும். அப்படி பயம் இல்லாமல் தம்முடைய பிள்ளைகள் வாழ வேண்டும் என்பதற்குத்தான் ஆண்டவர் இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை எழுதி வைத்திருக்கிறார். சிங்கக்குட்டிகள் என்றால் காட்டுக்கு ராஜா சிங்கம். அந்த சிங்கத்தினுடைய குட்டிகள் கூட சில நேரம் பட்டினி கிடக்கலாம். ஆனால் கர்த்தராகிய என்னை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. அந்த ஒரு நன்மையும் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒன்றுமே எனக்கு குறை இருக்காது. சங்கீதம் 23 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் அது கேத்தலிக் பைபிளில் ஆண்டவன் என் நாயன் எனக்கென்ன குறைவு. அழகாக இருக்கும். ஆண்டவன் என் நாயன் எனக்கென்ன குறைவு. இப்போ நீங்கள் அதே வார்த்தையை சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் என் மேய்ப்பர், நான் தாழ்ச்சி அடையேன். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறது, ஒரு நன்மையும் உனக்கு குறைவுபடாது. இருக்காதுங்கிற நிலைமைக்கு முன்னாடி குறைவுபடுவது. இப்போ 1000 ரூபாய் என் பாக்கெட்டில் இருக்குன்னா 1000 ரூபாயை செலவழிந்து ஒன்றுமே இல்லாமல் போகிற நிலைமை வேறு. அது முடிகிறதுக்குள்ள அடுத்த ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரே, அதுதான் அந்த வசனத்துடைய அர்த்தம். குறைவுபடாது, ஒரு நன்மையும் குறைவுபடாது. அப்போ ஆண்டவர் சொல்ல, உன்னுடைய வாழ்க்கையில் நீ என்னை தேடும்போது எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் நிறைவான ஆசீர்வாதங்கள் இருந்து கொண்டே இருக்கும். இந்த வசனத்தை சற்று ஆழமாய் பாருங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு, சர்ச்சுக்கு வர்றவங்களுக்குன்னு சொன்னால் எல்லாருக்கும் ஒன்று போல் இருக்கும். பாவத்தை விட்டு மனம் திரும்பாமலும் சர்ச்சுக்கு வர்றாங்க, மனம் திரும்பி வர்றாங்க, தேவனை நேசிக்காமல் வர்றாங்க, தேவனை நேசித்து வர்றாங்க, சாட்சியாக வாழ்ந்து வர்றாங்க, சாட்சியாக வாழாமல் வர்றாங்க. சர்ச்சுக்கு வர்றதுனால ஒரு மனுஷனுக்கு அற்புதம் நடக்குதுன்னா ஆண்டவர் நீதிபரர்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால தான் சொல்லியிருக்காரு, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு. தேடுகிறவர்கள் என்றால் என்ன அர்த்தம்? தேவனை முதலாவது வைக்கிறவர்கள்.
என் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தர் இருக்கிறாரா? ஒரு வியாபாரத்தை ஆரம்பித்தால் அதில் தேவன் இருக்கிறாரா? தேவ சித்தம் இருக்கிறதா? ஒரு படிப்பை தெரிந்தெடுத்தால் அதில் தேவ சித்தம் இருக்கிறதா? தேவன் இருக்கிறாரா? ஒரு காரியத்தை நான் செய்யும் பொழுது அதில் தேவனுடைய ஒப்புதல் இருக்கிறதா? தேவனுடைய நடத்துதல் இருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டும். எந்த ஒரு காரியம், உங்கள் கையில் பணம் இருக்கலாம், பணம் இருக்கிறதுனால நீங்கள் நினைச்சபடி நீங்கள் வாழ முடியாது. ஏனென்றால் அந்த பணம் கர்த்தர் கொடுத்தது என்று நீங்கள் விசுவாசித்தால் அவர் சொல்லுகிறபடி தான் செய்ய வேண்டும். கையில் பணம் இருக்கிறது என்பதற்காக நம்முடைய இஷ்டப்படி நாம் என்ன செய்யக்கூடாது? வாழ்ந்து விடக்கூடாது. அப்பொழுது குறைபட்டு விடும். நான் 1ஆம் தேதி சொன்னேன், அதை சாட்சியாக சொல்கிறேன். என்னுடைய மாமியார் ஒரு குறிப்பிட்ட தொகை கொடுத்து வீட்டுக்கு ஏதாவது ஒரு பொருள் வாங்கி கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். நான் ஆசைப்பட்ட ஒரு நல்ல இந்த பெண்டுலம் வால் கிளாக், கிட்டத்தட்ட அது 25,000 ரூபாய். ரொம்ப குறைஞ்ச விலைக்கு போனால் 8,000 ரூபாய். ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன். எனக்கு அப்போயே சொந்த வீடு கட்டினா அப்படி ஒரு வால் கிளாக் வைக்கணும், பெண்டுலம் வால் கிளாக் ஆசை. சிஸ்டர் அந்த பணத்தை கொடுத்து, இதுக்கு அப்படியே நீங்கள் வாங்கி என்ன செய்யுங்க, உங்கள் ஆசையை நிறைவேற்றிங்கன்னு சொன்னாங்க. ஆனால் நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன், ஆண்டவர் லீடிங் கொடுக்கல. பணம் இருக்குது, ஆசை நிறைவேற்றிக்கலாம். ஆனால் ஆண்டவர் என்ன செய்யலை, அனுமதி கொடுக்கலை. ஜெபித்து பார்க்குறேன், ஒரு லீடிங் இல்லை. கடைசியில் கொடுத்துட்டேன், இந்தம்மா வேறு எதுக்காவது இதை செலவழிச்சிக்க, இந்த காரியத்துக்காக ரொம்ப நாள் ஆசைப்பட்டீங்களே. நான் ஆசைப்பட்டேன்னா ஆண்டவருக்கு அது எதிரியா? இல்லை. நான் எதிர்பார்த்ததில் 15 மடங்கு கம்மியாக அதே மாடலில் ஒரு வாட்சை கொடுத்துட்டார் கர்த்தர். அல்லேலூயா. அதே மாடலில் அதே மாதிரி நான் ஆசைப்பட்ட மாதிரி வெறும் ஒரு 1000 ரூபாய்க்கு உள்ள ஒரு வாட்ச் வாங்க கர்த்தர் உதவி செய்தார். அப்போ எதுக்கு நான் சொல்கிறேன்னா, சபைக்கு இதெல்லாம் அவசியம். நம்முடைய கையில் கர்த்தர் பணத்தை கொடுக்கும்போது ஏற்கனவே நமக்கு நிறைய தேவைகள் இருக்கும், அதுக்கு ஆண்டவர்கிட்ட கேட்காமலே செலவழிக்கலாம். புரியுதா நான் சொல்கிறது? ஏற்கனவே பல தேவைகளோடு இருப்பீர்கள், அந்த தேவைகளுக்காக தேவன் என்ன செய்வார்? பணம் கொடுப்பார். திடீரென்று ஒரு பணம் எக்ஸ்ட்ரா உங்கள் கையில் வரும் பொழுது நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஒரு காரியம் கேட்கணும். எதுக்கு ஆண்டவரே இப்போ இந்த பணத்தை கொடுத்துருக்கீங்கன்னு சொன்னால் அவர் பேசுவாரா பேச மாட்டாரா? பேசுவார். அப்போ நான் ஆசைப்பட்டதை செலவழிக்கவே கூடாதா பாஸ்டர்? செலவழிக்கலாம். நீங்கள் அதுக்காக ஜெபம் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்காக கர்த்தர் கொடுப்பார். அப்போ அதுக்காக ஜெபம் பண்ணுறீங்கன்னு அர்த்தம், தேவனிடத்தில் அதை கேட்குறீங்கன்னு அர்த்தம், அதுக்காக அவர் கொடுக்குறார். அப்போ அதில் என்ன இருக்குது? அதுலேயும் தேவனை நீங்கள் தேடுகிறீர்கள். ஒவ்வொரு காரியத்திலையும் தேவனை ஈடுபட வைக்கிறீங்க. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொன்னால், என்னுடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் நான் கர்த்தரை பார்க்க வேண்டும். அந்த காரியத்தில் கர்த்தர் இருக்கிறாரா என்று பார்க்க வேண்டும். அப்படி ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழும்போது உங்களுக்கு ஒரு நன்மையும் குறையக்கூடாது. ஒவ்வொரு காரியத்திலும் தேவனை வரவழைக்க வேண்டும், தேவன் இருக்கிறாரா என்று பார்க்க வேண்டும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. என்ன நன்மை? ஆவிக்குரிய நன்மை, பூமிக்குரிய நன்மை, பொருளாதார நன்மைகள், சரீரப்பிரகாரமான சுகம் என்கிற நன்மை. இதைத்தான் தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறதுனால அந்த சங்கீதத்தை முடிக்கும்போது, ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். அப்போ என்னுடைய வாழ்க்கையில் வியாதி என்னை தொடராது, சாபம் என்னை தொடராது, பிரச்சனைகள் என்னை தொடராது, போராட்டம் என்னை தொடராது, நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். ஏன் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நன்மை தொடராமல், கிருபை தொடராமல், பிரச்சனை மேல் பிரச்சனை, போராட்டத்தின் மேல் போராட்டம் என்றால், நம் கர்த்தரை நம்பி வாழ்கிற வாழ்க்கை வேறு, கர்த்தரை தேடி வாழ்கிற வாழ்க்கை வேறு. நம்பி வாழ்கிற வாழ்க்கை இஸ்லாமியர்களும் நம்புகிறார்கள், இந்துக்களும் நம்புகிறார்கள், எல்லா மதத்தினரும் இயேசுவை நம்புகிறார்கள். ஏன் பிசாசு கூட இயேசுவை நம்புகிறது. ஆனால் ஆண்டவர் என்னை தேடு, என்னை தேடு என்றால் அதிகாலையில் எழுந்தவுடனே முதலாவது தேவனை தேட வேண்டும். தினந்தோறும் என் வாழ்க்கையில் முதலாவது நான் தேவனை தேடுகிற பழக்கம் இருந்தால், எழுந்தவுடனே என்னை உண்டாக்கின தேவன் இரவின் பயங்கரத்துக்கும் இருளின் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் என்னை தப்புவித்து என்னை பாதுகாத்தாரே, அந்த தெய்வத்துக்கு நன்றி சொல்ல, அந்த தெய்வத்தை ஆராதிக்க, அந்த தெய்வத்தை பாடி புகழ முதலாவது என்னுடைய வாழ்க்கையில் நான் நேரத்தை செலவழிப்பேன் என்றால் நான் கர்த்தரை தேடுகிறவன். அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு நன்மையும் என்ன செய்யாது? குறைவு பாடாது.
வேதம் பொய்யல்ல. நம்முடைய அனுபவங்கள் பொய்யாகலாம், ஆனால் வேதம் ஒரு நாள் என்ன செய்யாது? பொய்யா மாறவன். பொய்யுடைய தேவன் ஒரு மனிதன் அல்ல. கர்த்தரை தேடுங்கள், கர்த்தரை தேடுங்கள். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, நீங்கள் முழு இருதயத்தோடு அவரை தேடினால் அவர் உங்களுக்கு தென்படுவார். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். அப்போ பயம் வரும்போது யாரை தேடணும்? இதெல்லாம் தாவீதினுடைய அனுபவங்கள். நான் கர்த்தரை தேடினேன். நம்ம யாரை தேடுறோம்? ஒரு பிரச்சனை வந்தோடனே நீங்கள் யாரை தேடுறீங்க? அந்த ஊரில் செல்வாக்கு உள்ள ஆளா, எம்எல்ஏவா, எம்பியா, இல்லை அங்கே இருக்கிற பெரிய ஆட்களா, ஊர் தலைவரா? அங்கே தான் நம்ம தப்பு பண்ணுறோம். முதல்ல யாரை தேடணும்? தேவனை தேடுங்க. தேவனை தேடினீங்கன்னா அவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். ஆளுகை செய்கிறவர்களுடைய முக தரிசனத்தை தேடுகிறவர்கள் அநேகர், ஆனாலும் அவனவனுடைய நியாயம் கர்த்தராலே தீரும். ஆளுகை செய்கிறவருடைய முக தரிசனம். அவர் எனக்கு உதவி செய்ய மாட்டாரா? இவர் எனக்கு உதவி செய்ய மாட்டாரா? இவரை பார்த்தா காரியம் நடக்குமா? அவரை பார்த்தா காரியம் நடக்குமா? ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, அநேகர் இப்படி தான் மனுஷனை தேடிக்கிட்டு இருக்காங்க. அவனவனுடைய காரியம் கர்த்தராலே தீரும் என்றால், கர்த்தரை யார் தேடுகிறார்களோ அவர்களுக்கு கர்த்தரால் அந்த காரியம் வாய்க்கும். இன்றைக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? கர்த்தரை தேடுங்கள். ஆண்டவர் சொல்கிறார், ஒரு நன்மையும் உனக்கு குறைவுபடாது. வேதத்தில் கர்த்தரை தேடின அநேக பக்தர்களை பார்க்கிறோம், அநேக பரிசுத்தவான்களை பார்க்கிறோம். அவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இயேசு கேட்டார், ஆண்டவராக இயேசு சீசர்களை பார்த்து, நான் உங்களை பணப்பைய அதெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் எடுத்துகிட்டு போகாதீங்க, தனியாக போங்கன்னு சொன்னேன். அப்போ ஏதாவது குறைவு வந்துச்சானார்? குறைவு இல்லை ஆண்டவர். 5000 பேர் இருந்தீங்க, என்னை தேடுனீங்க, ஆனால் யாருக்காவது குறைவு வந்துச்சா? இல்லை. 5 அப்பம் 2 மீனை வச்சு 5000 பேரை போஷித்து, என்னை தேடி வந்தவர்களை நான் குறைவோடு விடவில்லை. இந்த அனுபவம் தாவீதுட்ட நான் பைபிளில் பார்த்ததிலே கர்த்தரை அதிகமாக தேடின ஒரு மனுஷன் யாருன்னா தாவீது. அடிக்கடி எது நடந்தாலும் உடனே தேவனை தேடுவான், தேவனிடத்தில் விசாரிப்பான். தேவன் தேவன் தேவன். இன்னைக்கு உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தில் இந்த ரத்தத்தில் கலக்கணும். எது நடந்தாலும் உடனே ஆண்டவரேன்னு நான் கூப்பிடுவேன். ஆண்டவரேன்னு கூப்பிட்டு அவரை தேடுவேன். உடனே முழங்கால் படிடுவேன். உடனே தேவ சமூகத்துக்கு போவேன், தேவனை தேடுவேன். ஆண்டவரை தேடினா ஒரு நன்மையும் குறைவு படாது. சரி, சங்கீதம் 105ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு கிடைக்கக்கூடிய 2வது ஒரு ஆசீர்வாதம். சங்கீதம் 105ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள், கர்த்தரை தேடுகிறவருடைய இருதயம் மகிழ்வதாக. ஆமென் சொல்லுவோமா? எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தரை தேடுகிறவருடைய இருதயம் ஏன்? முதலாவது, நான் கர்த்தரை தேடினால் எனக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம், ஒரு நன்மையும் எனக்கு குறைவுபடாது. ஆவிக்குரிய நன்மை, பூமிக்குரிய நன்மை, சரீர சுகம் எதுவும் குறைவுபடாது. நிறைவோடு என்னை தேவன் நடத்தி கொண்டே இருப்பார். இது சத்திய வசனம், வசனம் மாறாது. 2வதாக சொல்லுகிறார், கர்த்தரை தேடுகளுடைய இருதயம் மகிழும். உணர்ச்சிகளில் மகிழ்கிறவர்கள் உலக மனிதர்கள். ஒரு உணவை சாப்பிடும்போது, ஒரு காட்சியை பார்க்கும்போது, ஒரு பொருள் கிடைக்கும் போது ஏற்படக்கூடிய பரவச உணர்வு, பரவச உணர்ச்சி, அது தற்காலிகமானது. ஆனால் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன கொடுக்கிறார்? இருதயத்திலே சந்தோஷத்தை கொடுக்கிறார். இருதயத்தில் சந்தோஷம் இல்லாதவன் தான் தற்கொலை பண்ண போகிறான். இருதயத்தில் சந்தோஷம் இல்லாதவன் தான் தண்ணி அடிக்கலாமான்ட்டு போறான், சினிமா பார்க்கலாமான்ட்டு போறான். ஆனால் கர்த்தரை தேடுறவங்களுக்கு எங்க சந்தோஷத்தை கொடுக்கிறாரு? சங்கீதம் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். கர்த்தரை எப்பொழுதும், அந்த வார்த்தைக்கு அழுத்தம் கொடுங்க பார்க்கலாம். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்து, அப்படின்னு என்ன அர்த்தம்? எப்பவுமே நான் கர்த்தரை தேடுற ஒரு ஆளு. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பரிசுத்தில் இருக்கிறபடியால், அவர் என் கூடயே இருக்கிறபடியால் எதுவும் என்ன அசைக்காது. சொல்லுங்க பார்க்கலாம். எதுவும் என்ன அசைக்காது. ஆகையால் என் இருதயம். அப்ப இந்த இருதயத்தில் பூரிப்பு வர்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நான் கர்த்தரை தேடும்போது அவர் என்னோடு இருக்கிறார், என் இருதயத்தில் ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம்.
நான் கர்த்தரை தேடும் போது ஆட்டோமேட்டிக்கா எனக்கு ஒரு நம்பிக்கை கிடைக்குது. இந்த நம்பிக்கை வந்த உடனே ஆட்டோமேட்டிக்கா என் இருதயத்தில் ஒரு சந்தோஷம் வந்துடுது. இன்னைக்கு அநேகருக்கு விசுவாசமும் நம்பிக்கையும் வராம போயிடுது. சந்தேகம், கர்த்தர் செய்வாரா செய்ய மாட்டாரா, கிடைக்குமா கிடைக்காதா. அதாவது கர்த்தரை நம்புகிறவர்கள் திடமனதாயிருப்பார்கள், விசுவாசிக்கிறவன் பதறான். இப்போ தாவீது சொல்லலாம், கர்த்தரை எப்பவும் அப்படின்னா என் கண்ணுக்கு முன்னாடி அவர் தான், அவர்கிட்ட கேட்டு தான் எல்லாம் செய்வேன், அவர்கிட்ட சொல்லிட்டு தான் எல்லாம் செய்வேன், எப்பவும் அவரை எனக்கு முன்னாடி வைத்திருக்கின்றா நான் கர்த்தரை எப்பொழுதும் தேடுகிற ஒரு நபர். அப்படி இருக்கிறதுனால அவர் என் வலது பக்கத்தில் இருக்காருங்கிற உணர்வு எப்பொழுதுமே எனக்கு இருக்கு. ஆண்டவரே என்னை கைவிட்டீங்களா, ஆண்டவரே என்னை மறந்துட்டீங்களா, எங்க ஆண்டவரே போயிட்டீங்க, நான் இப்படி தனியாக கஷ்டப்படுறேனே அப்படி கேட்கக்கூடிய சூழ்நிலை வரவே வராது. ஏன் தெரியுமா? அதுக்கு முன்னாடியே ஒரு உறுதியான எண்ணம் இருக்கும். நான் கர்த்தரை தேடும்போது அவர் என் வலது பரிசத்தில் என் வலது பக்கத்தில் இருக்கிறார். ஏனென்றால் வாக்குத்தத்தம் சொல்லுகிறது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அவர் வாக்கு பண்ணினபடியால் என்னை விட்டு விலக மாட்டார், நான் அவரை தேடினபடியால் நான் அவரை விட்டு விலகவில்லை. ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை கவனிங்க. அவர் ஒரு நாள் நம்மளை விட்டு விலக மாட்டார், நம்ம பாவம் செஞ்சுட்டு அவரை விட்டு என்ன செய்யலாம், விலகிடலாம். அப்போ தான் கேட்குறோம், ஆண்டவரை ஏன் என்னை கைவிட்டீங்க? இல்லைப்பா, நான் உன்னை கைவிடலை, நீ தான் என்னை கைவிட்ட, நான் கூடயே வந்தேன், என்னை விட உனக்கு வேற ஏதோ பெருசாக தெரிஞ்சு போயிட்ட, அதனால தான் நீ தனியாக நிற்கிற, நீ விட்ட இடத்துக்கு வா, எந்த இடத்தில் விழுந்தாய் என்று அறிந்து மனம் திரும்பி சீர் பொருந்துனா உன்னுடைய பிரயாணத்தில் மறுபடியும் நான் கூட வருவேன். அப்படி அவர் என்னோடு இருக்கிறார் என்கிற உணர்வு, நம்பிக்கை, உறுதி யாருக்கு வருதோ அவங்க சொல்லுவாங்க, எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, கர்த்தர் பார்த்துக்குருவார். எல்லாத்தையும் யார் பார்த்துக்குருவா? கர்த்தர் பார்த்துக்குருவார். அந்த தாவீது ஆண்டவரை தேடினதுனால அவனுக்குள்ள வந்த ஒரு நம்பிக்கை என்ன தெரியுமா? கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பான். இந்த நம்பிக்கையெல்லாம் வர்றதுனால இருதயத்தில் ஒரு சந்தோஷம். ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை கலிகூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோடு தங்கியிருக்கும். 11ஆம் வசனம், ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பரிசுத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. அப்ப ஆண்டவரை தேடும்போது ஒரு இனம் புரியாத சந்தோஷம், ஒரு இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி, ஒரு குதூகலமான ஒரு உள்ளம், அப்படிப்பட்ட உள்ளத்தை தேவன் கொடுக்கிறார். சங்கீதம், நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம், நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாக இருந்தேன், நித்தம் அவருடைய மனமகிழ்ச்சியாக இருந்து எப்பொழுதும் அவர் சமூகத்தில் கலிகூர்ந்தேன். 31ஆம் வசனம், அவருடைய பூவுலகத்தில் சந்தோஷப்பட்டு மனுமக்களுடனே மகிழ்ந்து கொண்டு இருந்தேன். அவர் அருகே பரலோகத்தில், இது ஞானம், அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசுவது போல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பாக இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. பரலோகத்தில் இருக்கும்போது பிதாவோடு இருக்கிறதுனால எனக்கு சந்தோஷம். ஆனால் பூவுலகில் பிரச்சனை நிறைந்த வியாதிகள், போராட்டம், பலவீனம், பாவம் இதெல்லாம் நிறைந்த இந்த பூவுலகத்தில் கூட சந்தோஷப்பட்டு மனுமக்களுடனே நான் மகிழ்ந்து கொள்ள முடிந்தது. ஏனென்றா அந்த பரலோகத்தில் இருக்கும்போது எந்த தேவனோடு இருந்தேனோ, அங்கே ஒரு தேவன் இங்கே ஒரு தேவன், ரெண்டு தெய்வத்தை நம்ம வணங்கலை, ஒரே தேவன் தான். அப்போ பூமியிலையும் நான் சந்தோஷமாக இருக்க முடியும். சொல்லுங்க பார்க்கலாம். பூமியிலையும் நான் எப்போ யாருடைய இருதய மகிழும்? கர்த்தரை. முதல் ஆசீர்வாதம் என்னது? கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும். அப்போ இனி இந்த அக்டோபர் மாதத்தில் என் வாழ்க்கையில் ஒரு நன்மையும் குறைவுபடாமல் வாழணும்னா நான் டெய்லி கர்த்தரை தேடணும். இந்த வசனத்தை மட்டும் கேட்டுட்டு, பிரசங்கத்தை உற்சாகமாக கேட்டுட்டு நீங்கள் நாளையிலேருந்து கர்த்தரை தேடாட்டா கேரண்டி கொடுக்க முடியாது. தேடுனா நன்மை குறையாது. இரண்டாவது, ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை கர்த்தர் கொடுக்குறார். எப்பொழுது? கர்த்தரை தேடும்போது. கர்த்தரை தேடும்போது கர்த்தர் கொடுக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 22ஆம் சங்கீதம் 22ஆம் சங்கீதம் 26ஆம் வசனம், சாந்த குணமுள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள், கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள். உங்கள் இருதயம் என்றென்றைக்கும் வாழும். லேலுயா. இருதயம் வாழுன்னு என்ன அர்த்தம்? அது எப்போவுமே சந்தோஷமாக இருக்கும். அந்த இருதயத்தில் எப்போவுமே சமாதானம் இருக்கும். அந்த இருதயத்தில் எப்போவுமே ஒரு நிம்மதி இருக்கும். ஏன்? கர்த்தரை தேடுகிறவர்கள் செய்கிற ஒரு காரியம்
அவர்கள் எப்பொழுதும் கர்த்தரை துதித்து கொண்டே இருப்பார்கள். என்ன நடந்தாலும் பைபிளில் பவுல் என்ன சொல்றாரு? எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். என்ன நடந்தாலும் என்ன சொல்லணும்? ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை சொன்னது யாரு? யோபு. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போ கர்த்தரை தேடுறவங்களுக்கு ஒன்று தெரியும், எது நடந்தாலும் என்ன பண்ணணும்? ஸ்தோத்திரம். அப்போ கர்த்தரை தேடுறவங்க தான் அவரை துதிக்க முடியும். உதாரணத்துக்கு சொல்கிறேன், காலையில் எழுந்து கர்த்தருடைய சமூகத்துக்கு போகிறீங்கன்னு வச்சுங்க, பல்லு விளக்கிட்டு முகத்தெல்லாம் கழுவிட்டு போய் உட்காருங்க. போன உடனே, ஆண்டவரே இன்னைக்கு எனக்கு வேலையில் இவ்வளோ பிரச்சனை இருக்குப்பா, ஆண்டவரே இன்னைக்கு என்ன போகை வரத்தையும் காத்துக்கொள்ளுங்கப்பா, இன்றைக்கி எங்கள் மேனேஜர் என்னை திட்டக்கூடாது ஆண்டவரேன்ட்டு இருக்கிற பிரச்சனையை முதல்ல கொண்டு வந்தீங்கன்னா இருதயம் சோர்ந்து போகும். வந்த உடனே அவர் யாருங்கிறத பார்க்கணும். சர்வ வல்லமை உள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம், அதிகாரம் உள்ளவரே உம்மை ஆராதிக்க. எப்படி அவரை சொல்லி 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 இந்த கர்த்தரை தேடுறவங்க முதல்ல செய்ய வேண்டியது துதிக்கிறது. அப்போ துதிக்க 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 இந்த இருதயம் வாழ ஆரம்பிக்கும். அல்லேலூயா. இந்த இருதயம் வாழுன்னு என்ன அர்த்தம்? இதில் மகிழ்ச்சி பொங்க ஆரம்பிக்கும், நம்பிக்கை வர ஆரம்பிக்கும், ஒரு நன்மை நமக்கு குறைபடாது. அப்போ நான் ஜெபிக்கிற ஆள், கர்த்தரை தேடுற ஆளாக இருந்தால் முதல்ல செய்ய வேண்டியது நான் கர்த்தரை துதிக்க வேண்டும். எடுத்த உடனே இப்போ பாருங்கள், ஒரு 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 அதிகாரிகிட்ட போய் ஒரு நன்மை பெற வேண்டும் என்றால் எடுத்த உடனே போய் கேட்க மாட்டான், கொஞ்சம் ஐஸ் வைப்பான். எப்படி ஐஸ் வைப்பான்? சார் உங்களை போல் உண்டா சார், உங்களால் தான் சார் நாங்கள் இன்றைக்கி இருக்கோம், ஏதோ உங்கள் புண்ணியத்தில் வண்டி ஓடுது சார், நீங்கள் எவ்வளோ நன்மை எதுக்குன்னு அடுத்து ஒரு நன்மை கேட்க போகிறான். ஆனால் என்னைக்காவது பிச்சைக்காரன் வெளியே நின்று நம்மளை புகழ்ந்துருக்கானா? அம்மா தாயே, அவன் தேவையை மட்டும் கேட்டு போயிடுவான். யோசிச்சு பாருங்க, ஆண்டவர்கிட்ட போகிறீங்க, யாரை மாறி போகிறீங்க? அவரை புகழ்ந்து அவரை ஆராதித்து அவருக்கு மகிமையை செலுத்தி வாங்க போகிறீங்களா? பிச்சைக்கார மாதிரி வெளியே நின்று போன உடனே ஆண்டவரே எனக்கு ஒரே பிரச்சனையாக இருக்குது, ஒரே போராட்டமாக இருக்குது. பிச்சைக்காரனுடைய ஜெபம் அல்ல, பிள்ளையின் ஜெபம். பிள்ளைகள் கர்த்தரை துதிப்பார்கள், அப்பாவா புகழுவாங்க, அப்பாவை ஆராதிப்பாங்க. அப்போ எடுத்த உடனே நான் என்ன செய்யணும்? கர்த்தரை துதிக்கணும், நல்லா துதித்து ஆராதிக்கணும். இங்கே பார்த்தாலே தெரியும் வீட்டில் யார் துதிக்கிறாங்க துதிக்கலைங்கிறது இங்கே பார்த்தா தெரிஞ்சிடும் எங்களுக்கு. இங்கே வந்து நீங்கள் ஆராதிக்கிற ஸ்டைல்லையே நீங்கள் தனியாக ஆராதிக்கிறீங்களா இல்லையாங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சிடும். நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம், நடித்தாலும் கண்டுபிடிச்சிருவோம். ஓஹோ இவங்க என்ன செய்கிறாங்க? நடிக்கிறாங்க. உள்ளத்திலேருந்து ஆழத்திலேருந்து வர்றது வித்தியாசமாக இருக்கும். இன்னிலேருந்து ஒரு தீர்மானம் பண்ணுங்க, காலையில் எழுந்து கர்த்தரை தேடும்போது முதலாவது துதிப்பேன். அவரை தேடும்போது துதிக்கும்போது எனக்கு கிடைக்கக்கூடியது ஒரு நம்பிக்கை கிடைக்கிறது, ஒரு சந்தோஷம் கிடைக்கிறது, ஒரு நன்மை என் வாழ்க்கையில் என்ன செய்யாது? குறைவுபடவே படாது. நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். துஷ்டர் நியாயத்தை அறியார்கள், கர்த்தரை தேடுகிறவர்களோ சகலத்தையும் அறிவார்கள். ஆமென். அப்போ எல்லாத்தையும் அறிவாங்க. கர்த்தரை தேடுறவங்கள ஆண்டவர் சும்மா விட மாட்டார், எல்லாத்தையும் அறிய வைப்பார். என்ன அறிய வைப்பார்? ராக்கெட் எப்படி விண்வெளியில் சுற்றுதுங்கிறத அறிய வைப்பாரா? வெள்ளாண்மை எப்படி விளையுது அப்படிங்கிறத அறிய வைப்பாரா? இல்லை. உன் வாழ்க்கையில் ஒரு காரியம் நடக்கும்போது ஏன் நடக்கிறது, எதற்காக நடக்கிறது, தேவன் என் வாழ்க்கையில் என்ன செய்கிறார், என்ன செய்து கொண்டிருக்கிறார், என்ன செய்ய போகிறார், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு இப்படிப்பட்ட சகல ஞானத்தை கர்த்தர் கொடுப்பார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்துவார். சகலத்தையும் அறிவார்னா எல்லா சப்ஜெக்டும் அவங்களுக்கு தெரியும்னு அர்த்தம் இல்லை. நான் கர்த்தரை தேடுகிற ஒரு ஆள், என் வாழ்க்கையில் இது நடக்கிறது என்றால் எனக்கு உடனே தெரியும் கர்த்தர் என் வாழ்க்கையில் இதை நன்மைக்கு ஏதுவாய் நடத்துவார். போகிற பாதையில் ஒரு ஆபத்து வந்துச்சுன்னா போகாத, நில்லு, நடத்துவார் என்னை, அறிவேன். உதாரணத்துக்கு சொல்கிறேன், அப்போஸ்தலனாகிய பவுல ரோமாவரிக்கு கப்பலில் கொண்டு போகிறாங்க. போய் கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று சூழ்நிலை மாறப்போகிறது. இது யாருக்கு தெரிந்து போய்விட்டது? பவுலுக்கு தெரிந்து. ஏன்னா கர்த்தரை தேடுகிற மனுஷனுக்கு கர்த்தர் சொல்லிட்டார். இப்போ மாலுமிகிட்ட போய் சொல்கிறான், இந்த யாத்திரை பண்ண வேண்டாம், நமக்கு உயிருக்கும் ஆபத்து வந்துடும், உடமைக்கும் ஆபத்து வரும், போக வேண்டாம் என்று சொல்லுகிறான். ஏனென்றால் அவன் கர்த்தரை தேடினபடியால் சகலத்தையும் அறிய வைத்தார் தேவன். இப்போ அவன் போய் சொன்ன உடனே அந்த கப்பல் அந்த அந்த நூற்றுக்கு அதிபதி என்ன, கப்பல் மாலுமி சொன்னதை நம்பினான். ஒரு ஊழியக்காரன் சொல்கிறத விட உலகத்தில் உலக அனுபவம் உள்ள ஒரு மனிதன் சொல்கிறத இன்றைக்கி உலகம் கேட்டுக்கிட்டு இருக்கு.
கப்பல் மாலுமி சொன்னதை கேட்டான். அதனால பவுல் வெளிப்பாட்டோடு சொல்லுகிற காரியத்தை கேட்கவில்லை. இங்கே நீங்கள் வரும்போது சில காரியங்களை செய்யாதீங்க செய்யுங்கன்னு தீர்க்க தரிசனங்கள் வரும். உங்களுக்கு தான் கர்த்தர் பேசுகிறாருன்னு தெரியும். ஆனாலும் நீங்கள் போகும்பொழுது இங்கே எச்சரித்த மாதிரி அங்கே சூழ்நிலை இருக்காது, வேறு மாதிரி இருக்கும். பாஸ்டர் அப்படி சொன்னார், ஆனால் நமக்கெல்லாம் அப்படி இல்லையே. உடனே ஊழியக்காரனுடைய ஆலோசனையை விட்டு அங்கே இருக்கிற ஆலோசனையை எடுத்துக்கிடுவோம். பவுலுடைய வாழ்க்கையில் அப்படி தான் நடந்துச்சு. பவுல் சொன்னதை யாரும் நம்பலை. ஆனால் அங்கே பார்த்த தென்றல் மெதுவாக அடிக்கிறது. பவுல, சூழ்நிலை உள்ள அழகாக இருக்குது, நீ என்னடனா இந்த பிரயாணம் பண்ண வேண்டாம், கப்பல் சேதம் வரும், உயிர் சேதம் வரும்னு சொல்கிறியே. இல்லை நீ சொல்கிறது தப்பு, நீ ஏதோ ஆண்டவர்னுக்கிட்டு இருக்க. பாரு இந்த மாலுமியை பாரு, எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் மேன், இந்த கடலில் எத்தனை முறை பிரயாணம் பண்ணியிருக்காரு. உலக மக்கள் அனுபவம் உள்ளவங்கள்ப்பா. அவங்களுக்கு என்ன பைபிளை மட்டும்தான் தெரியும், வேறு என்ன தெரியும்? எப்போ பார்த்தாலும் பைபிளும் இங்கே. உலக அறிவு இருக்கா? எங்களுக்கு உலக அறிவு இல்லை தான், ஆனால் பைபிள் எல்லா அறிவையும் கொடுக்குதே. தென்றல் மெதுவாய் அடித்தபடியால் தாங்கள் நினைத்தது கைகூடி வந்ததுன்னு நினைச்சு பிரயாணத்தை தொடங்கினாங்களாம். அடுத்த வசனம் சொல்லுது, கொஞ்ச நேரத்துக்குள்ள, சொல்லுங்க பார்க்கலாம், கொஞ்ச நேரத்துக்குள்ள இரோக்கிளிதோன் என்னும் கடுங்காற்று அதன் மேல் மோதிட்டான். சில நேரத்தில் நம்ம சூழ்நிலையை பார்த்து நம்ம படகை நகர்த்த ஆரம்பிப்போம். அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்காது, இவ்வளோ எச்சரிப்பு கொடுக்குறாங்க, இப்படியெல்லாம் அதெல்லாம் நமக்கு ஒன்றும் நடக்காதுன்ட்டு சூழ்நிலை அமைதியாக இருக்கிறத பார்த்து நடத்துவோம். கொஞ்ச நேரத்தில் மாட்டிக்குவோம். இதெல்லாம் பவுலுக்கு சொல்லிக் கொடுத்தது யாரு? சொல்லுங்க, தேவன். கர்த்தரை தேடுகிறவர்கள் சகலத்தையும் அறிவார்கள். இதே பவுலுக்கு தான் நீ போகிற இடத்தெல்லாம் கட்டுகளும் உபத்திரவங்களும் வைக்கப்பட்டிருக்கு. வெளிப்பாட்டை பெறுவார்கள், அதான் அதனுடைய அர்த்தம். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு என்ன கிடைக்கும்? வெளிப்பாடு. யார்ட்டையாவது போய் தலையை கொடுத்துட்டு இந்த ஊழியக்காரர் வரம் பெற்றவர், அந்த ஊழியக்காரர் வரம் பெற்றவர், ஐயோ இவர் ஜெபம் பண்ணா என்ன மாதிரி இருக்குமா, இன்னும் அந்த குழந்தைத்தனம் இருக்கக்கூடாது உங்களுக்குள்ள. நீங்கள்லாம் வளர்ந்த புருஷர்களா நீங்கள் இருக்கணும். இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான், இந்த ஊழியக்காரர் ஜெபம் பண்ண என்ன இருக்கும், அந்த ஊழியக்காரர் யார்கிட்ட ஜெபம் பண்ணுறாரு? யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர்கிட்ட தானே ஜெபம் பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் யார்கிட்ட ஜெபம் பண்ணுறீங்க? அவர்கிட்ட தானே. உங்களுக்கு தருவாரா தரமாட்டாரா? முதல்ல புத்தி தெளியணும். இவங்க ஜெபம் பண்ணால் நடக்கும், அவங்க ஜெபம் பண்ணால் நடக்கும், இவங்க வரம் பெற்றோம். யாருக்கு ஜெபம் கேட்கப்படாதுங்கிற ஒரு சந்தேகம் வரும்னா பாவம் செய்கிறவனுக்கு தான் ஒரு சந்தேகம் வரும். நம்ம தப்பு பண்ணுறோம், நம்ம ஜெபத்தெல்லாம் கர்த்தர் கேட்பாரா, சரி பாஸ்டர் சொல்லியாவது ஜெபம் பண்ணுவோன்ட்டு. நாங்கள் ஜெபம் பண்ணால் ஆண்டவர் சொல்லுவார், அவனை வந்து பேச சொல்லு அப்படிம்பாரு. இப்போ சொல்கிறோம்ல, அம்மா மூலமாக சில பிள்ளைகள் சொல்லி விடுவாங்க. அப்பாட்ட நேரடியாக கேட்க முடியாமல் அப்பாவுக்கும் மகனுக்கும் டக்கு யார் மூலமாக சொல்லி விடுவாங்க? அம்மா மூலமாக. அப்பா சொல்லுவார், அவனுக்கு வேணா என்கிட்ட வந்து கேட்க சொல்லு, நீ என்ன இடையில. இதைத்தான் ஆண்டவரும் செய்வார். ஆமென் சொல்லுவோமா? நீங்கள் உங்கள் பாவத்தினால ஆண்டவர்கிட்ட போக முடியாமல் சுற்றி வளைச்சி வரம்பெற்ற ஊழியக்காரன் மூலமாக போகலான்னா அந்த வரம்பெற்ற ஊழியக்காரனுக்கு வச்சு ஆண்டவர் நிறைய பேருக்கு செய்வார், உங்களுக்கு செய்ய மாட்டார். ஏன்னா நீங்கள் வரணும்னு எதிர்பார்க்கிறார், நீங்கள் அவர்கிட்ட வரணும்னு எதிர்பார்க்கிறார். இப்போ நீங்கள் வந்து ஜெபிக்கும்போது வெளிப்பாடுகளை கர்த்தர் கொடுப்பார். என்ன நடக்குங்கிறத வெளிப்பாடுகளை கர்த்தர் கொடுப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதைத்தான் கர்த்தரை தேடுகிறவர்கள் சகலத்தையும் அறிவார்கள். இப்போ முதலாவது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. கர்த்தரை தேடுகிற இருதயம் மகிழும். கர்த்தரை தேடுகிறவருடைய என்ன செய்வாங்க? கர்த்தரை துதிப்பாங்க. இப்போ கர்த்தரை தேடுகிறவர்கள் சகலத்தையும் அறிவார்கள். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கை தான் இதற்கு சிறந்த உதாரணம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் இந்த பூமியில் மனிதனாக இருந்து தேவனை தேடின போது சகலத்தையும் அறிந்திருந்தார். எத்தனையோ பரிசுத்தவான்கள் நடப்பதை அறிந்திருந்தார்கள். ஸ்தோத்திரம். பெங்களூரில் ஒரு ஊழியக்காரர் பல ஆண்டுகளுக்கு முன்பாக, 30 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த சம்பவம். விசுவாசிகள் எல்லா இடத்துலையும் சொன்னால், அன்றைக்கி புதன்கிழமை பைபிள் ஸ்டடிக்கு எல்லோரும் வந்துருங்க, இதான் நான் பண்ணுற கடைசி பிரசங்கமாக இருக்கும், அப்புறம் என் பிரசங்கத்தை கேட்க முடியாது அப்படின்னா மொத்த சபையும் வந்துருச்சு. பைபிள் ஸ்டடி முடிஞ்சுமே குடும்பமாக அப்படியே மேலே ஏறி வந்து இவர் ஈஸி சேர் போட்டு உட்காந்துருக்கார். வர்றவங்க தலையெல்லாம் தலையில் கையை வச்சு ஜெபம் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் முடிஞ்சதுக்கப்புறம் அவருடைய மகன் குடும்பம் அவங்கள வர வச்சு அவங்கள ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணிட்டு பிரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயான்னு சாஞ்சாரு, உயிர் போயிடுச்சு. கர்த்தரை தேடுகிறவர்கள் சகலத்தையும் எல்லாத்தையும் கர்த்தர் காட்டுவார். நமக்கு நடக்க போகிற ஆபத்தை உணர்வு மூலமாக காட்டுவார்.
எத்தனை பேருக்கு இப்படி வந்திருக்கு? வேண்டாம், போகாத, செய்யாத அப்படிங்கிற உணர்வு வந்திருக்கா? அதான் கர்த்தர் அறிவிக்கிறது. அதையும் மீறி நம்ம செய்யும்போது தான் சில நேரத்தில் மாட்டிக்கிறோம். அப்போ கர்த்தரை தேடுகிறவர்கள் சகலத்தையும் அறிவார்கள் என்றால், இதை இன்னொரு விதத்தில் பார்த்தீங்கன்னா, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு கர்த்தர் சகலத்தையும் அறிவிப்பார், வெளிப்படுத்துவார். நான் இங்கே முடிக்க விரும்புகிறேன். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், நான் கர்த்தரை தேடணும். எப்போ தேடணும்? அதிகாலையில். எப்போ தேடணும்? முதலாவது அதிகாலையில் தேடணும். முதலாவது ஆண்டவர் சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இன்றைக்கி ஒரு தீர்மானங்க, நான் உங்களை தேட போகிறேன் ஆண்டவரே. தேடிக்கிட்டு இருக்கவங்க சொல்லுங்கள், இன்னும் அதிகமாக தேடுவேன் ஆண்டவரே. இன்னும் அதிகமாக தேடுனா இன்னும் அதிகமான ஆசீர்வாதங்க. இது பிஸ்னஸ் மாதிரி கிடையாது. நான் சொல்கிறது, கர்த்தரை தேடுறவங்களுடைய இருதயம் மகிழுன்னு பைபிளில் போட்டிருக்குன்னா, நிறையா தேடுனா நிறையா மகிழ்ச்சி. கர்த்தரை தேடுறவங்களுக்கு ஒரு நன்மையும் குறையப்படாதுன்னா, தேடுறதுல குறை இருந்துச்சுன்னா இன்னும் அதிகமாக தேடுங்க. இப்படி நீங்கள் செய்ய 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 நீங்கள் சாட்சி சொல்லுவீங்க, பாஸ்டர் இந்த பிரசங்கத்தை கேட்டதுக்கப்புறம் நான் ஜெபத்தை அதிகரித்தேன், கர்த்தரை தேடினேன், கர்த்தர் எனக்கு ஒரு குறை இல்லாமல் நடத்துகிறாரு, எல்லாத்தையும் வெளிப்படுத்திடுறாரு, எனக்கு சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லுவீங்களா, சொல்ல மாட்டீங்களா? அப்போ முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, நான் உம்மை தேட விரும்புகிறேன், கர்த்தரை தேட விரும்புகிறேன். இது ஒரு பெரிய சப்ஜெக்டு. நான் உங்களுக்கு சப்ஜெக்ட் லெவலில் கொடுக்காம ஒரு சத்தியத்தை எளிமையாக நீங்கள் ஈஸியாக கடைப்பிடிக்கக்கூடிய சில காரியங்களை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். ரொம்ப எளிமையானது. காலையில் எழுந்து முதல்ல கர்த்தரை தேடுங்க. காஃபியை தேடுறதுக்கு முன்னாடி கர்த்தரை தேடுங்க. கர்த்தருடைய சமூகத்தில் உட்காருங்க, அவரை புகழுங்க, அவரை துதிங்க. உங்கள் உள்ளத்தில் ஒரு பெரிய சந்தோஷம் வரும். அந்த சந்தோஷத்துக்குள்ள ஒரு நம்பிக்கை வரும். அந்த நம்பிக்கை உங்கள் வாயில் அறிக்கை வரும், கர்த்தர் பார்த்து கொள்வார், கர்த்தர் செய்வார், கர்த்தர் நடத்துவார். ஓ, எனக்கு ஒரு குறைவும் இல்லை, கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்று. ஓ, நான் இதை செய்ய மாட்டேன், ஏனென்றால் கர்த்தர் வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார். சகலத்தையும் அறிவீர்கள், உங்கள் இருதயம் வாழும், உங்கள் இருதயம் மகிழ்ச்சி அடையும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்ல துதிங்க பார்க்கலாம். ஆண்டவரே, உங்களை தேடக்கூடிய ஸ்லாக்கியத்தை எனக்கு கொடுத்தீங்களே, அதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுங்கிற தெய்வத்தை கண்டுகொள்ளும்படி எனக்கு உதவி செய்த தெய்வம், உம்மோடு பேசக்கூடிய ஸ்லாக்கியத்தை கொடுத்துருக்கீங்க. நான் டைரக்டாக உங்கள்கிட்ட வர முடியும், எனக்கு எந்த மீடியேட்டரும் தேவையில்லை, எந்த ஊழியக்காரன் மூலமாக தான் நாம் ஜெபம் பண்ண போகணுங்கிற அவசியம் இல்லை. என் தேவன் என் சத்தத்தை கேட்க வல்லவராய் இருக்கிறார். பிள்ளையாக அவர் சமூகத்தில் வரும் பொழுது அவர் என்னை கட்டி அணைத்துக் கொள்வார், அவர் என்னை முத்தமிடுவார், என்னோடு பேசுவார். என் தேவைகளை குறித்து அக்கறையோடு கூட இருக்கிற தெய்வம், என் எதிர்காலத்தை குறித்து அக்கறையோடு கூட இருக்கிற தெய்வம் எனக்கு வெளிப்படுத்துவார், ஆவியில வெளிப்படுத்துவார். ஓ ஹல்லேலூயா. வசனத்தின் மூலமாய் வெளிப்படுத்துவார், உள் உணர்வு மூலமாய் வெளிப்படுத்துவார். நான் கர்த்தரை தேடுவேன், நான் கர்த்தரை தேடுவேன், நான் கர்த்தரை தேடுவேன். நல்ல பிதாவே, இந்த 2021 ஆண்டு அக்டோபர் மாதத்தில் முதல் வாரத்தில் உம்முடைய பாதத்தில் அமர கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். இப்போதும் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. உம்மை தேட வேண்டும் என்கிற ஆசையை இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே நீர் தூண்டி விட்டதற்காக ஸ்தோத்திரம். தூண்டப்பட்ட இந்த தூண்டுதல் தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில செயல்படும்படியாக நான் செபிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் உம்மை தேடட்டும், எது நடந்தாலும் கர்த்தரை துதிக்கட்டும். ஒரு நம்பிக்கையுள்ள ஒரு வாழ்க்கையை தருவீராக, சந்தோஷமுள்ள ஒரு வாழ்க்கையை தருவீராக. இதற்கு இடையூறாய் கிரியை செய்ய வருகிற எல்லா பொல்லாத பிசாசுடைய தந்திரங்களை இயேசுவின் நாமத்தில் நான் நிர்மூலமாக்கி போடுகிறேன். உடைய பிள்ளைகளுடைய இருதயம் வாழ்வதாக, மகிழ்வதாக, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் அவருடைய வருகை வரைக்கும் என்னிடையும் தங்கியிருப்பதாக.